அண்மை செய்தி. பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசிய விவகாரத்தில் கைதான மகாவிஷ்ணு ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கடந்த 28ஆம் தேதி சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாதிரி பள்ளியில சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பள்ளியில் நடந்த ஒரு சொற்பொழிவில் மாற்றுத்திறனாளி குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரவிய நிலையில அவர் சைதாப்பேட்டை காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். 7 நாட்கள் காவல் கேட்டு மகாவிஷ்ணு போலீசார் காவல் எடுக்க இருக்கிறார்கள். அதற்கு மீதான மனு விசாரணை இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. அதன் இடையே மகாவிஷ்ணு தரப்பிலும் ஜாமீன் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மீதான விசாரணையும் இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வர இருப்பதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த சில தினங்கள் முன்பு ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பிய மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையத்திலே கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில தனது பேச்சு தவறாக பிரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அவள் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. சித்தர் கூறியதன் பேரிலே அது போன்று தான் பேசி வருவதாகவும் இது போன்று பல்வேறு நாடுகள்ல தான் பேசியிருப்பதாகவும் மகாவிஷ்ணு அவர்கள் தெரிவித்திருந்தார். தான் தவறான வார்த்தைகளை எதுவும் பயன்படுத்தவில்லை என்றும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். இது தொடர்பாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த நிலையில திருவெற்றியூர் காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரவணன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் 5 பிரிவின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக போலீசார் 7 நாட்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் மீதான விசாரணை இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. புழல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இன்று அழைத்து வரப்பட இருக்கிறார். மகாவிஷ்ணுவின் பின்னணி குறித்து விசாரிக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய தூண்டுதலின் பேரில் இவர் பேசினாரா, இவருக்கு பின்புலமாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டு இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மகாவிஷ்ணு தரப்பிலும் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜாமீன் மனு மீதான விசாரணையும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு வர இருப்பதாகவும் அவரது தரப்பு வழக்கறிஞர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பேசிய கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தவறு ஏதும் செய்யவில்லை என்றும் யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் அவர் பேசவில்லை என்றும் அந்த ஜாமீன் மனுவில் குறிப்பிட்டிருப்பதாகவும் அதன் மீதான விசாரணை இன்னைக்கு வர இருப்பதாகவும் அவர் தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.